விட்ட மாபெரும் மனிதனாக ராமானுஜர் காட்சி கொடுத்தார். பிறகு ராமானுஜர் தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கே திரும்பிவிட்டார். சென்ற காரியம் நடைபெறவில்லை. அவருக்கு ஒரு திட்டம். இப்போது கண் முன்னாடி இருக்கிறாரே திருக்கட்சி நம்பிகள், இவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டும். ஒரு விருந்துக்கு அழைத்தார். ஒரு உள்ளத்துல என்ன திட்டம்னா, அவர் விருந்து சாப்பிட்ட உடனே அந்த எச்ச இலையில பிறகு இப்ப கூட சில மகான்கள் செய்யறாங்க. ராமநாதம் சாப்பிட்டா அந்த இலையில கால வைக்கிறது, சாப்பிட்றது, மண் சோறு சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு வேண்டுதல். அந்த பிராமணனுடைய எச்ச இலையில படுத்து பிறந்தால் குருபாவம் வந்துடும் நினைச்சார். உடனே திருக்கட்சி நம்பிக்கை போய் அடியின் கிரகத்திலே அமர்வு உண்ண வேண்டும் என விண்ணப்பிக்க பிரார்த்திக்க சந்தோஷம் என்றார். அவர் மனைவியிடம் தஞ்சமாமாரிடம் சென்று சொன்னார், குரு திருக்கட்சி நம்பிகள் நாளைய தினம் அமுது உண்ண வருகிறார், தக்க ஆகாரங்களை தயார் செய்ய வேண்டும். என்ன சோதனை! இதெல்லாம் தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இறைவன் சோதனை. திருக்கட்சி நம்பிகள் அமுது உண்ண வந்தபொழுது திருக்கட்சி நம்பிகளை அழைக்க வேண்டும் என்று ராமானுஜர் புறப்பட்டு போய்விட, திருக்கட்சி நம்பிகள் தனிமையாக வீட்டுக்குள் வந்தவுடன், அடியின் திருக்கட்சி நம்பிகள் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன், எனக்கு தெரியும் அமுதுண்ண வந்திருக்கிறீர்கள், உண்மைதான், அங்கேயே அமருங்கள் என்று இடைக்கடியிலே தேடி என்று சொல்லப்படுகின்ற அறைக்கும் வாசலுக்கும் நடுப்பாகத்திலே அமர வைத்தாள் தஞ்சமாம்பாள். ஒரு இடையை கொண்டு அங்கே போட்டாள். தயார் செய்த அமுதை கொண்டு வேண்டா வெறுப்பாக கொட்டினாள். பொறுமையாக சாப்பிட்டார். எழுந்து போனார். ஒரு குச்சி எடுத்தாள். அந்த இலையை சுருட்டினாள். கொள்ளையிலே எறிந்தாள். சாணத்தை எடுத்தால் சாப்பிட்ட இடத்தை மெழுகினாள். மீண்டும் கொள்ளைக்கு சென்றால் கிணற்றிலே தண்ணீரை மோண்டு கொண்டு ஸ்நானம் செய்து மீண்டும் தலிகை செய்ய ஆரம்பித்தார் சந்திரமாம்பா. வெளியே சென்றிருந்த ராமானுஜர் உள்ளே அவசர அவசரமாக வந்திட இடைகடியிலே இருந்த ஈரத்தை கண்டார். நடந்ததெல்லாம் அவள் சொன்னாள். ஏன் இப்படி செய்தார்? சமையல் அறையில் வேண்டுமானால், தலிகை அறையில் வேண்டுமானால் அழைக்காமல் இருக்கலாம். ஏன் நடு அறையிலே அழைத்திருக்கலாமே, எதுக்கு ஏன் இடைக்கு வழியிலே சாப்பாடு போட்டாய்? இந்த பாருங்க, நான் சுத்தமான ஆச்சார குடும்பத்தை பிறந்து வளர்ந்தவர். இந்த மாதிரி கண்டவாளுக்கெல்லாம் கண்ட இடத்துல சாப்பாடு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, நான் போகவும் மாட்டேன். உங்க கோபத்துக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு சரின்னு அமுது படைக்க ஒத்துண்டேன். ராமானுஜர் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருந்தார். அவர் குருவாய் ஏற்றுக்கணும்னா கற்பனை பண்ணியிருந்தார். இங்க அவர் சொல்ற வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், கண்ணீரை மலிக்கினார். பிறகு அங்கிருந்து சில நாட்கள் கழித்து கடைத்தெரு பக்கமாக போய்கொண்டிருந்த போது ஒரு வைஷ்ணவன் ஓடி வந்து அவரை நமஸ்கரித்தார். அப்பா, உன்னை பார்த்தால் பசியோடு இருப்பது போல் தோன்றுகிறதே. ஆமையா, எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், பசி எடுத்தால் எங்கள் வீட்டுக்கு சென்று அமுதன் உண்டு வர வேண்டும் என்று. இது என்ன புதிதான கட்டளையா? இல்லை பீடிகவரே, நான் அறிந்த ஒரு விஷயம்தான். பசி மேலிட நான் தங்கள் இல்லத்துக்கு சென்றிருந்தேன். தங்கள் துணையாரிடம் சென்று அடியனுக்கு பசிக்கிறது என்று விண்ணப்பித்தேன். அவர்கள் மிக அலட்சியமாக, இது என்ன தர்மசத்திரமா, சாப்பாடு போவதற்கு இங்கே சாப்பாடே இல்லை என்று சொன்னவுடன் ஓடி வந்து விட்டேன். கோபத்துடன் புறப்பட்டார். வீட்டுக்குள்ளே நுழைந்தார். ஒரு விஷ்ணு பக்தன் வந்தானாமே, அவனுக்கு ஏன் சாகாரம் இல்லை என்று சொன்னார். எங்கே காட்டு அடுக்களை என்றால் அடுக்கலைக்கு போனார். 4 பேர் சாப்பிடக்கூடிய ஆகாரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி போய் சொன்னாய்? ஏன் இப்படி பாவத்தை செய்தாய்? அவன் யாரோ என்ன ஜாதியோ? இந்த பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த கண்டவாளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி சாப்பிட சொல்லுங்க நிகழ்த்தி விடணும். நீங்க என்னால ஆகாது. நான் உத்தமமான வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து விழுந்தவன், ஆச்சார குடும்பத்தில் பிறந்து விழுந்தவள், எதற்கு சம்பந்தம் இல்லை. மனம் நொந்தார் ராமானுஜர். ஓடினார் திருக்கட்சி நம்பிகளிடம்.
மிக சாமர்த்தியமாக பேசினார் அவர். எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருந்ததுனாலே உடனடியாக சாப்பிட்டு விட்டு வர வேண்டிய நேரம் ஏற்பட்டு விட்டது. ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கலாம், அப்படி ஒன்று மனசுக்கு தோன்றவில்லையேப்பா. அமுது படைத்தார்களே, அமுது உண்டு விட்டுதான் நான் வந்திருக்கிறேன். இல்லை ஐயா, என் உள்ளம் வென்று இருக்கிறது. ஒரு விஞ்ஞாபனத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன், எனக்கு செய்கிறீர்களா? சொல்றான் ராமானுஜா. ஏன் மனம் கலந்துகிறார்? அன்றாடம் வரதராஜ பெருமாளுடன் நீங்கள் பேசுவது, மாதவட்டம் பேசுவது உண்மைதானே? ஆமாம், ஊரறிந்த விஷயம்தான். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவரிடமே கேளுகிறேன். அப்படியா? ராமானுஜர் கேட்டார் என்று அத்திகிரி பெருமானிடம் வரதரிடம் சென்று என் எதிர்காலம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்லுகிறேன். குறியில்லாதவனாக தட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன். இறப்பா என்று வரதரிடம் பேசினார். சிறப்பான முறையில் 6 கட்டளைகளை அவர் கூறினார். இது வைஷ்ணவத்தில் முக்கியமான ஒரு செய்தி. ராமானுஜர் வரலாற்றில் அத்திகிரி பெருமாள் 6 விதமான கட்டளையை சொன்னார். நாமே பரம்பொருள், இறைவன் வேறு, ஜீவன் வேறு. பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. உபாயம் என்னை வந்து சரணம் அடைவதில்லை. விஷ்ணு பக்தனுக்கு மரண பயம் கூடாது. வைஷ்ணவாக முக்கியமான ஒரு செய்தி. உண்மையான வைஷ்ணவனாக இருந்தால், உண்மையாக பெருமாள் கோயிலுக்கு போய் உண்மையாக பிரபந்தங்களை எல்லாம் பாடிக்கொண்டு வந்தால் அவனுக்கு மரண பயம் இல்லை. சாட்சாத் வைகுண்ட பிராப்தியை பகவான் தருகிறார் என்று அங்கி இறந்தபின் முக்தி. இது 5வது. 6வதாக பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொள். ராமானுஜருக்கு விடை கிடைச்சிருப்போம். யாரிடம் சென்று குருவாக இருப்பது, யாரிடம் சீடனாக இருப்பது என்று தத்தளித்த ராமானுஜருக்கு அற்புதமான விடை கொடுத்து விட்டார் அத்திகிரி பெருமாள். உடனே ஓடினார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்திற்கு ஓடினார். அதே வேளையில் ராமானுஜரை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பெரிய நம்பியவர்கள் காஞ்சிக்கு ஓடிவர். இருவரும் ஏரி காத்த கோவில் என்று மதுராந்தகத்தை சந்தித்தார்கள். அவர் காலையில் இருந்து தாங்கள் எனக்கு குருவாக இருக்க வேண்டும், பஞ்ச சம்ஸ்காரங்களை எனக்கு செவிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் அடியை சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார் பெரிய நம்பிகள். அந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை மரத்தின் அடியிலே மதுராந்தகத்திலே செய்தித்தார் பெரிய நம்பிகள். பஞ்ச சம்ஸ்காரம்னா என்ன? பாத சம்ஸ்காரம். வலத்தோடு சக்கரம், இடத்தோடு சங்கு பதிக்கப்படவில்லை. குண்டீக சம்ஸ்காரம். கேசவ நாராயண மாதவ என்று சொல்பவர்கள் விசேஷ பத்மா என்று 12 நாமம் சொல்லுவதை 12 இடங்களிலே திருமணம் இட வேண்டும். நாம சம்ஸ்காரம் வைஷ்ணவத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ நாமத்தை அழைக்கிறார், பத்திரிகை போடுகிறார். அடியின் தாசன் பின்னால் அழைக்கிறேன். நீங்கள் பத்திரிகையை பார்த்தால் வாஷ தோஷமும் சபிக்கை என்று போட்டு அவர்கள் அடியோங்கால் என்று எல்லாம் எழுதி தாசன் என்று சொல்லுவார்கள். இந்த தாசன் அடியன் என்ற பெயரை சொல்லி உங்களுடைய ஈகோஸ்தை கீழே போட்டு வர வேண்டும் என்று ஒரு சம்ஸ்காரம். யாக இயக்கின்ற மந்திரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த பஞ்ச சம்ஸ்காரம். முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். வைஷ்ணவெல்லாம் கோச்சக்கூடாது. கிறிஸ்டினா பிறந்தா கிறிஸ்டின் இல்லை. அவன் பேப்டிசம் ஒன்று சர்ச்சை பண்றதான் அவன் கிறிஸ்டின். அதுபோல் வைஷ்ணவர்களாக பிறந்தவர்கள் எல்லாம் ஐயங்கார் இல்லை. எந்த ஒரு வைஷ்ணவர் பஞ்ச சம்ஸ்காரங்களில் சமாஸ்காரத்தை செய்து கொண்டார்களோ அவர்கள் தான் உண்மையான ஐயங்கார். ஐயங்கார் என்றால் பஞ்ச சம்ஸ்காரத்தின் தமிழ் வார்த்தை 5 காரங்கள். 5 காரங்கள் மருவி ஐயங்காராக மாறிவிட்டது. ஐயங்கார் என்ற ஒரு ஜாதியோ பிரிவோ இருக்கவே இல்லை. ஐயங்கார் என்பது ஒரு பட்டம்.
இவர் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார், சமாச்சரணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுவதுதான் ஐயங்கார் என்ற பட்டம். எப்படி போய் சொன்ன உண்மையான வைஷ்ணவ குலத்துல பிறந்தவனெல்லாம் ஐயங்கார். பாதி பேர் பண்ணிக்கிட்டே இல்லை. அந்த பஞ்ச சம்ஸ்காரங்களை எதுக்கு பண்ணிக்கணும்? அந்த சங்கு சக்கரத்தை ஏன் குத்திக்கணும்? புடம் போட்ட தங்கம் போல் ஆக்கி உங்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது. அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. வீர வைஷ்ணவன் சொல்லக்கூடிய மதுராந்தகத்திலே அடியனை சொற்பிழாற்ற போட்டார்கள். பெரும் பாக்கியம் எனக்கு. அங்கே வந்து ஒரு சில ஸ்மார்த்தர்கள் தான், அதிகமாக வைஷ்ணவர்கள் தான். ஆனால் எங்கிட்ட அதிக ஈடுபாடு பாசம் காட்டினார்கள். அங்கே பெரிய நம்பி அவர்கள் ராமானுஜருக்கு இந்த பஞ்சசம்சாரம் செய்கித்த சங்கு சக்கரம் பொதித்த அந்த ஆணி என்று சொல்லப்படுகின்ற ஊசி போன்ற ஒரு அமைப்பு இன்னும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது ஏதோ சுரங்க பாதை நோண்டும் போது கிடைத்ததான் அதை எடுத்து சன்னதியை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை போய் தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த பட்டாச்சாரியை எடுத்து உங்களிடம் காட்டுகிறார்கள். என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம். இங்கே ஒரு செய்தி நான் சொல்லணும். இது ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய கோபதாபங்கள். வைஷ்ணவர்கள் சிவன் கோவிலுக்கு வருவதில்லை, சிவனை பூஜிப்பதில்லை. உண்மை அக்காலங்களில். ஆனால் சிவன் கோவிலுக்கு வராததோ பூஜிக்காததோ சிவனை அலட்சியப்படுத்தினார் என்று பொருள் இல்லை. ஒன்றை செய்து கொண்டு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொண்டு நாராயணனே பரம்பொருள் என்ற சப்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நாராயணனை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாத காரணத்தினாலே அவர்கள் நாராயணனை மட்டும் வணங்கி வணங்கி பெருமாளை மட்டும் சேவிச்சு சேவிச்சு பழகி கொண்டு வந்தார்கள். அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டு இவர்களுக்குள்ளே ஒரு பேதத்தையும் உருவாக்கி விட்டிருக்கிறார்களே, அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். இது பல வைஷ்ணவனுக்கும் தெரியாது. நான் பரம்பரையா வந்தது, எங்க அப்பா போக மாட்டேன், நானும் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னு அவருக்கும் தெரியாது. வைஷ்ணவ சைவ பேதம் இருக்கவே கூடாது, எல்லாம் ஒன்று. ஆழ்வார் சொல்றார், என் கன்றுக்கு எல்லாம் ஒன்றாய் தெரியுதே. நான் திருமணிக்கு போறேன், எல்லாம் பார்த்தா என் கண்ணுக்கு எல்லாம் ஒன்னாவே தெரியுமா. இது சிவன் மாதிரி தெரியுது, விஷ்ணு மாதிரி தெரியுது,